ஓகே, நாங்களுக்கு அந்த கடந்த வகுப்புல பார்த்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமா நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது வட்டி வீதம்னு சொல்லி பார்த்து நாங்கள், அதே போல பேங்க் ரேட் பார்த்து நாங்கள். ஓகே, அப்ப நீங்க கூட தெரியும் அன்னை காலங்கள்ல வந்து இந்த பேங்க் ரேட் வந்து அதிகரிக்கப்பட்டன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள். அப்ப எங்களுக்கு அது சந்தேகம் வந்தது, அந்த பேங்க் ரேட்டும் இன்னும் ஒரு பாலிசி ரேட்னு சொல்லி இருந்தாங்க உங்களுக்கு, ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் டிபாசிட் ரேட் என்று நாங்கள் பார்த்து நாங்கள். அது வந்து என்ன வேறுபாடு நாங்கள் பார்த்து நாங்கள். அது முதல்ல பேங்க் ரேட் என்று சொன்னால் என்னவென்று சொல்ல முடியுமா திவாகர்? எக்ஸாம்பிள் கேட்கலாம் எப்படி? சார் பேங்க் ரேட் வந்து ஒரு நாளைக்குள்ள பேங்க் வந்து மற்ற பேங்க் கமர்ஷியல் பேங்க்ல கடன் வாங்குறதுக்காக அறிவிக்கப்படுற வீதங்கள் அல்லது சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற கடனுக்காக அந்த பேங்க் தர்ற ரேட் தான் பேங்க் ரேட் என்று வரும். சரி, பேங்க் ரேட் வந்து எப்போ வந்து உயர்வாக காணப்படும். அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட வந்து அப்ப நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறது எப்படி என்ன சொன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் இருந்து அறவுறது தான் சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க பொதுவா சொல்றது வந்து. அப்ப பேங்க் ரேட் என்பது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால், கமர்ஷியல் பேங்குக்கு கொடுக்கிற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் எப்பொழுது போய் சென்ட்ரல் பேங்க் கடன் எடுக்கும், ஏதாவது அவசரமான பண தேவைப்பாடு இல்லாட்டி பேங்க் எதுவும் பேங்க்ரப்டுக்குள்ள இயங்க இருக்கு அந்த டைம்ல வந்து தேவைப்படுற பண தேவைக்காக எடுக்கிறது. எஸ், அதாவது குறிப்பிட்ட கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால், தமது திரவத்தன்மையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில், திரவத்தன்மையை வந்து இழக்கின்ற சந்தர்ப்பத்துல அல்லது முறிவடைய வேண்டிய சந்தர்ப்பத்துல வங்கி வந்து திரவத்தன்மை இழந்து வாடிக்கையாளர் நன்மதிப்பை இழக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல, அந்த சந்தர்ப்பத்துல தான் போய் என்ன செய்யப்பட்டு சொன்னால் அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் போய் கடன் கேட்கும். அப்பொழுது அந்த கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி தான் இந்த வந்து பேங்க் சொல்லுவோம் நாங்கள். அநேகமா வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் அடிக்கடி போய் சென்ட்ரல் பேங்க் கடன் எடுக்க மாட்டாது, எடுக்கிறது குறைவு. இந்த பேங்க் ரேட் வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு குறுங்கால அடிப்படையில கொடுக்கப்படும். குறுங்கால கடன் படியாத வந்து வட்டி வந்து அதிகமாக காணப்படும் என்று சொன்னாங்க. ஆகவே வங்கி வந்து திரவத்தன்மை இழந்து அல்லது முறிவடைய வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அல்லது நிதி நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்காக வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால் சென்ட்ரல் பேங்கிட்ட போய் கடனை எடுக்கும் என்று சொன்னாங்க. ஆகவே அதே போல இன்னும் ஒரு வட்டி வீதம் என்று பார்த்து நாங்கள் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதாவது நான் இதுல ஸ்லைட்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆகவே அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சொன்ன மாதிரி வங்கி, அதாவது உங்களுக்கு தெரியும். அதே போல பார்த்து நாங்கள் ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி பார்த்து நாங்கள் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், கமர்ஷியல் பேங்க் என்ன செய்ய மாட்டார், கமர்ஷியல் பேங்க் வந்து வாய்ப்புகள் வரும், அதிக அளவில் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் கிடைக்கும். ஆக இவ்வாறு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது கமர்ஷியல் பேங்க் செய்ய சொன்னால் வார வாய்ப்புகள்ல வந்து கடன்களை கொடுக்கும், குறிப்பிட்ட சதவீதத்தை வங்கியிலேயே வைத்திருக்கும். மேலதிகமாக வந்து அதாவது வங்கிட்ட அதிக அளவு நிதி இருக்கும் பொழுது, அதாவது அதிக அளவு வந்து திரவ சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது வங்கி என்ன செய்யலாம், ஒரு கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் சொன்னால் அதிக அளவு திரவத்தன்மையை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வங்கி அந்த திரவத்தன்மை என்ன செய்யலாம், அதிக அளவு பணம் வைத்திருந்தால் அந்த வங்கி என்ன செய்யலாம், அந்த நிதி என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க்ல டிபாசிட் எதுவும் பண்ணணும், இல்லைண்டா திரைசேரி உண்டியல் இல்லாட்டி அது சம்பந்தமான ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும். எஸ், நீங்க சொன்ன மாதிரி அதுதான். அதாவது அதுக்கு வந்து ஒரு வட்டி கொடுக்கத்தானே வேணும் கமர்ஷியல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் வந்து நீ சொன்ன மாதிரி கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கடன்களை கொடுக்குது. கடன்கள் எல்லாம் கொடுத்து மிகுதி வந்து இந்த ட்ரெஷரி பில் எல்லாம் வாங்கிட்டுது.
தற்பொழுது ஒரு மிகையான தங்கள்கிட்ட வந்து அதிக அளவு சொத்துக்கள், அதாவது அதிக அளவு பணம் இருக்கு கையில. அந்த பணத்தை என்ன செய்கிறது, கடன் கொள்ளலாம் கொடுத்து முடிஞ்சது. டிமாண்ட் தேர்ஸ் நோ இனஃப் டிமாண்ட் ஃபார் லோன் சொல்லுவோம். அதாவது அதிக அளவு கடன்கள் வங்கிக்கு வேற இல்லை, கடன்கள் கிடைக்க இல்லை. அவ்வாறு கிடைக்காத பொழுது அப்ப அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னு நீங்க சொன்ன மாதிரி தமது மிகையான நிதியை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்ல கொண்டு போய் வைப்பு செய்யுது. இவ்வாறு வைப்பு செய்கின்ற பொழுது அந்த வைப்புகளுக்கு சென்ட்ரல் பேங்க் ஒரு வட்டி கொடுக்கும் தானே. சென்ட்ரல் பேங்க் ஒரு வட்டி கொடுக்கும். அந்த வட்டியை நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது கொடுக்கிற வட்டி நாங்கள் எப்படி சொல்லுவோம்? SDF ஸ்டாண்டர்ட். அதான் சொல்லுவோம். ரைட் ரைட் ரைட். அந்த வட்டி எத்தனை சதவீதமாக தற்பொழுது காணப்படுகின்றது? இப்ப 5%. எவ்வளவு சொன்னீங்க? 5%. 5% காணப்படுது. எஸ் எஸ். ஆகவே அந்த 5% யார் தீர்மானித்தது? அந்த 5% வந்து யார் தீர்மானிக்கிறது? சென்ட்ரல் பேங்க் தான் அதை தீர்மானிக்கும். எஸ். இது அப்ப கடந்த மாதத்துக்கு முதல் மாதம் வந்து இது வந்து 4.5% இருந்துச்சு. 4.5% இருந்தது. ஆனால் அப்படி இருக்க இந்த கமர்ஷியல் அப்ப அந்த அதனுடைய 4.5 இருந்தது. இப்ப எப்படி ஒன்றரை சொன்னால் இப்ப எவ்வளவு சொன்னால் இப்ப வந்து 5% கூட்டி இருக்குது. அப்ப ஏன் சென்ட்ரல் பேங்க் இந்த வட்டியை கூட்டி இருக்குது? என்ன காரணம்? அதாவது 4.5 இருந்து 5% வந்து இந்த வட்டி வீதத்தை கூடுதலா கொடுக்குது. சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் கொடுக்குது. எஸ், கொடுக்குது. அதுக்கு அந்த வட்டி வீதத்தை ஏன் அதிகரிக்குது? சென்ட்ரல் பேங்க் வந்து ஏன் அதிகரிக்குது இந்த வட்டி வீதத்தை? கமர்ஷியல் பேங்க் வந்து சார் வட்டி வீதம் இங்க வேற எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிடைக்கிற அந்த வருமானத்தை விட சென்ட்ரல் பேங்க்ல டிபாசிட் பண்றதால கிடைக்கிற வருமானம் அதிகமா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் பேங்க்ல டிபாசிட் போடும். அப்ப கடனாக்கம் குறையும். அப்ப மக்கள் மத்தியில பணப்புழக்கம் குறைகிறதுனால பண நிரம்பல குறைக்கும். ஸோ அதனால சென்ட்ரல் பேங்க் இதை உயர்த்துவதன் மூலம் கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் டிபாசிட் போகும், பண நிரம்பல குறைக்கும், பணவீக்கம் குறையும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் சொல்ல இந்த தமிழ்ல சொல்லுவாங்க துணை நில் வாய்ப்பு வசதி சொல்றாங்க. துணை நில் வாய்ப்பு வசதி என்று சொன்னால் ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி சொல்றாங்க, SDFR சொல்றாங்க. அப்ப இந்த SDFR எவ்வளவு சொன்னால் 5% இருக்குது. 5% இருக்குது. அப்ப இந்த 5% வந்து யார் தீர்மானித்தது சொன்னால் சென்ட்ரல் பேங்க் தீர்மானிக்குது. வணிக வங்கிகள் வந்து தமது மிகையான பணத்தை வந்து மத்திய வங்கியில வைப்பு செய்கின்ற பொழுது இந்த 5% வட்டி வீதத்தை வந்து சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க் கொடுக்குது. ஓகே. எனவே நான் கேட்கிறேன்னு சொன்னால் சொல்லுங்க, இந்த SDFR வந்து 5% இருக்கின்ற பொழுது இந்த 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு வட்டியா கிடைக்குது தங்களோட வைப்புகளுக்கு. எனவே பாருங்க, அப்ப இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி, அப்ப வட்டி வந்து கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யலாம் சொன்னால் தன்னுடைய காசு பணத்தை கொண்டு போய் என்ன செய்யலாம், பொதுமக்களை கடன்கள் கொடுக்கலாம். ஆகவே இந்த கடன்களுக்கு எவ்வளவு வட்டிய கமர்ஷியல் பேங்க் அறவிடலாம்? அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு, இங்க வந்து SDFR வந்து 5% இருக்குது. அதே போல இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து தாங்கள் பொதுமக்களை கடன் கொடுக்கின்ற பொழுது இந்த 5% விட குறைய கொடுக்கலாமா அல்லது குறைய கொடுக்க இயலாதா? குறைய கொடுக்க முடியாதான்னு கேட்கிறேன்னா
இந்த எஸ்டிஎஃப்ஆர் வந்து 5% இருக்கின்ற பொழுது இது வந்து சென்ட்ரல் பேங்க் தீர்மானித்தது. இந்த 5% விட கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கிற கடன்களுக்கு ஒரு 4.5% வந்து அறவிட முடியுமா முடியாதா? அப்ப நான் கதைக்கிறேன். இதுல இந்த எஸ்டிஎஃப்ஆர் வந்து 5% இருக்குது, அப்படிதானே? அப்ப எஸ்டிஎஃப்ஆர் வந்து 5% இருக்க ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் வந்து லோன் கொடுக்கும் தானே. அந்த லோன் வந்து ஒரு 4.5% டார்கெட் பண்ணி கொடுக்கலாமா? இல்ல சார், அப்படி குடுக்கறதுனால பேங்க்குக்கு எந்த ப்ராஃபிட்டும் வர போறது இல்லை. அதை விட பேங்க் வந்து தன்னோட மேலதிகமா இருக்க ஃபண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க்ல டிபாசிட் பண்ணினா அதன் மூலம் கிடைக்கிற வருமானம் வட்டி வருமானத்தை விட கூடுதலா இருக்கும். ரைட், குட் 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 குட். அதான் எஸ். அப்ப அதான் இது யார் செட் பண்ணு சொன்னா சென்ட்ரல் பேங்க் செட் பண்ண என்னன்னு சொன்னா, தாங்கள் 5% வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் டிபாசிட் கொடுத்தால் அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 5% விட குறை கொடுக்காது. அவ சொன்ன மாதிரி 5% குறை கொடுத்தால் அங்க 4.5% வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்டா கமர்ஷியல் பேங்க் அறவிட்டதுன்னு சொன்னா இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆறதை விட கொஞ்சம் வட்டி நட்டமா இருக்கும் இது வந்து. ஆகவே அதை விட கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யலாம்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் நம்ம வைப்பு செய்யலாம், வைப்பு செய்து கூடியதுதான். ஆகவே இது வந்து இந்த இப்படி சென்ட்ரல் பேங்க் வந்து எஸ்டிஎஃப்ஆருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 4.5 இருந்து 5 கூட்டினா கமர்ஷியல் பேங்க் கட்டாயம் வந்து 5% விட உயர்வாகத்தான் வந்து அந்த வட்டி வீதத்தை வந்து அறவிடும், அப்படித்தானே? ஆம் சார். எஸ். ஆகவே இது என்ன, இது கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னால், அந்த நாட்டில வந்து பொருளாதாரத்தினுடைய பொருளாதார நிலைமை, அதாவது நாட்டில வட்டி வீதத்தை வந்து எப்படி உயர்த்தணும் என்று சொன்னால் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இந்த எஸ்டிஎஃப்ஆருக்குரிய வட்டி வீதத்தை ஆட்டோமேட்டிக் உயர்த்தினால் கட்டாயம் கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 5% விட அதிகமாக தான் வந்து வட்டி வீதத்தை வந்து பொதுமக்களிடமிருந்து அறவிடும். ஏன்னு சொன்னா இந்த 5% விட குறைந்த வட்டி வீதத்துல வந்து கடன் கொடுத்தால் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் குறைவா இருக்கு. இது இங்க பொதுமக்கள் கொடுக்கறதை விட சென்ட்ரல் பேங்க்ல வைப்பு செய்தால் நிறைய அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் கூடுதலாக காணப்படும். ஆகவே இது ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும், செட் பண்ணுது, நாட்டில் வந்து வட்டி வீதத்தை வந்து மாற்றி அமைக்குது. வட்டி வீதம் எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சென்ட்ரல் பேங்க் எஸ்டிஎஃப்ஆர் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து தாங்கள் கொடுக்கிற கடன்களுக்குரிய வட்டி வீதத்தை உயர்வாக கொண்டிருக்கும், உயர்வாக கொடுக்கும். என்னென்னு சொன்னா தெரியும், கமர்ஷியல் பேங்க்ஸ் will try to earn more profit through the loans. ஆகவே கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா வட்டி வீதத்தை வந்து கட்டாயம் 5% விட உயர்வாகத்தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி சென்ட்ரல் பேங்க் செட் பண்ணுது. அதே போல அந்த எஸ்டிஎஃப்ஆர் போல எஸ்டிஎஃப்ஆர் போல எஸ்எல்எஃப்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களானே? ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி என்று போட்டுக்கிறாங்க. அங்கால அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். அதுதான் என்ன கருத்தா இருக்கும் பாக்குறீங்க? அது என்ன கருத்தா இருக்கும்? ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். சென்ட்ரல் பேங்க் நீண்ட கால கடன்களை கமர்ஷியல் பேங்க்குக்கு வழங்குறப்ப அதுக்காக சென்ட்ரல் பேங்க் அறவிட வட்டி வீதமா சார்? அது நீண்ட காலம் சொன்னா என்ன சொல்ல வாரீங்க, எப்படி என்ன சொல்றீங்க நீங்கள்? எஸ், நீங்க சொன்ன சரி. அது எஸ், அந்த பேங்க் ரேட்டுக்கும் இதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. கட்டாயம் பேங்க் ரேட் வந்து எப்பவும் காயா இருந்து உயர்வாக காணப்படும். இதை விட அந்த எஸ்எல்எஃப்ஆரை விட பேங்க் ரேட் உயர்வாக காணப்படுது, கட்டாயம் உயர்வாக காணப்படும். எஸ், சொல்லுங்க. நீண்ட காலம் என்ன சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. அந்த பேங்க் ரேட் வந்து குறுகிய காலம் தானே, ஒரு நாள் அல்லது அந்த குறுகிய காலத்துக்கு வழங்குறது, அதாவது அதை விட கூடிய சொல்லுங்க. இது வந்து என்ன சொல்றது, கமர்ஷியல் பேங்க் என்ன சொன்னால்
சென்ட்ரல் பேங்க் போய் கடன் எடுக்க போகுது. எஸ், கடன் எடுக்க போகுது. எப்படிப்பட்ட கடன் சொன்னால் சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து நிதி தேவையா இருக்குது. மேலதிகமாக கடன்கள் மேலதிகமாக வந்து நிதி தேவைப்படுது. இந்த மாதிரி மோர் தேன் 1 day ஓ 1 week சம்திங் அப்படி இருக்கலாம். எஸ், அதுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட போய் கடன் கேட்கலாம். என்னன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா ஆல்ரெடி இந்த சட்ட ரிசர்வ் ரேஷியோ இருக்கு தானே, அந்த ரிசர்வ்ஸ் இருக்கு தானே, சட்டப்படியான ஒதுக்கு விதமா தான் இங்க இருக்குது. கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னா தங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்ல வாய்ப்பு செய்யுது. கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யணும், தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்ல குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்ல வாய்ப்பு செய்ய வேணும். அது தெரியும் உங்களுக்கு, சட்ட ரிசர்வ் சொல்லுவாங்க. அதே போல கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு நிதி தேவை என்று சொன்னால் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் பேங்க்ல போய் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆகவே அந்த லோனுக்கு வந்து லோன் எடுக்கணும் சொன்னா கமர்ஷியல் பேங்க் என்ன செய்ய வேணும்? கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணித்தான் இந்த லோன் எடுக்கணும். இது வந்து அப்ப லோன் எடுக்கிறதுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு தானே. பொதுவா வந்து இப்ப நாங்கள் போய் பப்ளிக் போய் கமர்ஷியல் பேங்க்ல லோன் எடுக்கின்ற பொழுது எங்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்போம். அது போல இந்த கமர்ஷியல் பேங்க் எப்படி இந்த லோனை பெற்றுக்கொள்றது, அதாவது ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அதை எப்படி பெற்றுக்கொள்றது கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா? சொல்லுங்க. திவாகரன் சொல்லுங்க அதை பற்றி சும்மா. கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சென்ட்ரல் பேங்க் போய் லோன் எடுக்கிற பொழுது சில பிணைகளை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க் சமர்ப்பிக்கலாம். அதாவது இது இருக்கு, ட்ரெஷரி பில்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும். அதுல என்ன செய்யலாம் என்று சொன்னால் சென்ட்ரல் பேங்க் கிட்ட கொண்டு பிணையாக கொடுத்து கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த கடன்களுக்கு சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால் வட்டியை அறவிடும். அதாவது டிபாசிட்ஸுக்கு வந்து 5% கொடுக்குது. அதே போல லோனுக்கு வந்து 6% வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் இருந்து அறவிடுது. சொன்ன மாதிரி அந்த பேங்க் ரேட்டை விட இந்த எஸ்எல்எஃப்ஆர் வந்து குறைவாக காணப்படுது, 6% காணப்படுது. இது வந்து கமர்ஷியல் பேங்க் தங்களுக்கு தேவையான நிதியை வந்து தங்களோட பிணைகள், உண்டியல்கள், ஆவணங்கள் போன்றவற்றை பிணையாக வைத்து பெறுகின்ற கடனாக இருக்கும். ஆகவே இது வந்து அந்த ஒரு முறையான கடன், நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால கடனாகவும் இருக்கலாம், இந்த காலகட்டமாக இருக்கும். ஆகவே இந்த பேங்க் ரேட் வந்து மிக குறுங்காலமா இருக்கும். குறுங்காலம் அதாவது வங்கி திடீரென நிதி நெருக்கடியை சந்திக்கின்ற பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அந்த பேங்க் ரேட் வந்து அறவிடப்படும். நீண்ட கால குறுங்கால கடன்களுக்கு அறவிடப்படும். அதே போல இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அழைப்பு கடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழைப்பு கடன் சொல்லி அழைப்பு கடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஆமா சார். அழைப்பு கடன் சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும். ஒரு பேங்க் வந்து தனக்கு நிதி தேவைப்படுற நேரம் இன்னொரு வங்கிட்ட கடன் பெறும். ஓ, மிகவும் குறுங்காலமா இருக்குமே. 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நாள்ல செலுத்த வேண்டியதா இருக்கும். அதுக்கான வட்டி விதத்தையும் அவங்க செலுத்த வேண்டும். எவ்வளவு வட்டி ஆரம்பிடும் தெரியுமா உங்களுக்கு பிராக்டிகல்? அதாவது இல்ல சார், வட்டி விதம் தெரியல. ரைட், ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இது இப்படி திங்க் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன் தானே, இந்த பேங்க் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஓடி மாதிரி ஓவர் டிராப் நீங்க எழுதுவே சாதாரணமா. அதே போல கமர்ஷியல் பேங்க்ஸ் உடனடியாக போய் சென்ட்ரல் பேங்க் கிட்ட போய் ஒரு ஷார்ட் டேர்ம் கடன் எடுக்கிறது. இந்த கடன்களுக்கு சென்ட்ரல் பேங்க் அதிக அளவு வட்டியை அறவிடுது. அங்கிட்டு பார்த்தோம்னா 9% காணப்படுது. அதே போல அந்த ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்பது வந்து கமர்ஷியல் பேங்குக்கு வந்து மேலதிகமாக
நிதி தேவைப்படுகின்ற பொழுது கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும், தங்கள்கிட்ட காணப்படுகிற பிணைகளை ஒண்டியர்கள் மற்றது பங்கு பத்திரங்கள் முறிகள் போன்றவற்றை பிணையாக வைத்து சென்ட்ரல் பேங்கிடமிருந்து கடன்களை பெற்றுக்கொள்றது இது காணப்படும். எனவே இதுக்கு வந்து தற்பொழுது வந்து 6% தான் வட்டி அறவிடப்படுதுன்னு சொல்லி நீங்க விளங்கி வைக்கணும். இந்த வட்டி வீதங்கள் தான் இந்த 5% 6% தான் எங்கட வங்கி வீதம், எங்கட கமர்ஷியல் பேங்க் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கிற வட்டியை தீர்மானிக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து 5% இருக்கின்ற பொழுது அந்த பொருளாதாரத்துல வந்து கட்டாயம் வட்டி வீதமானது 5% விட மிகவும் உயர்வாகத்தான் காணப்படும். சென்ட்ரல் பேங்க் வந்து 5% வந்து வட்டி கொடுக்குது டிபாசிட்ஸுக்கு வந்து, அதே போல லோனுக்கு வந்து 6% வந்து அறவிடுது. ஆகவே ரெண்டுக்கும் இடைப்பட்ட சின்ன மார்ஜின் வந்து அந்த சென்ட்ரல் பேங்க் கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டா காணப்படும். அப்ப சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து இந்த வட்டி வீதங்களை அதிகரிக்கிறதுக்காக இந்த SDFR-ஐயும் SLFR-ஐயும் வந்து காலத்துக்கு காலம் மாற்றி அமைத்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரியும். அண்மையில வந்து எங்களோட பொருளாதாரத்துல வந்து பணவீக்க நிலைமை வந்து மிகவும் அதிகமாக காணப்படுது. அதனால நாணய வெளியீடும் அதிகரித்திருக்குது. எனவே இவற்றை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வட்டி வீதங்களை வந்து உயர்வடைய அதிகரித்திருக்கு சென்ட்ரல் பேங்க். அது மானிட்டரி போர்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் சந்திக்கும் கூடும். ஆகவே அவர்கள் வந்து செய்வார்கள் சொன்னா பொருளாதாரத்துல வந்து தற்பொழுது மணி சப்ளை கூடி இருக்குது, நாணய வெளியீடு கூடி இருக்குது. ஆகவே இவற்றை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வட்டி வீதங்களை அதிகரிக்கிறதன் ஊடாக வட்டி வீதங்கள் அதிகரிக்கின்ற பொழுது பொதுவாக வந்து இந்த காஸ்ட் ஃபார் லோன் சொல்லுனாங்க. அதாவது கடன்களுக்கான செலவு ஓட்டம் சாதாரணமாக அதிகரிக்கும். கடன்களுக்கான செலவு அதிகரிக்கின்ற பொழுது கடன்களுக்கான கேள்வி குறைவடையும். கடன்களுக்கான கேள்வி குறைகின்ற பொழுது கடனாக்கம் குறையும். இதனூடாக வந்து நாட்டுல பண நிரம்பல் குறையும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். என்ன தெரியுது வாசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாசிங்க சார், ஒரு டவுட் உண்டு சார். என்னன்னு சொன்னா, இப்ப ஒதுக்கு வீதம் என்றது வந்து வங்கிகள் கட்டாயம் மத்திய வங்கியில பெற வேண்டிய வாய்ப்புகளோட அளவுக்கு அதுக்கு கொடுக்க அந்த வீதம் தான் ஒதுக்கு வீதம் சார். காசு ஒதுக்கு வீதம் சொல்ல போறீங்களா? இல்ல, ஒதுக்கு வீதம் வந்து கட்டாயமான ஒரு வாய்ப்பு தான். ஒதுக்கு வீதம் ரெண்டு இப்படி சொல்ல ஃபுல்லா சொல்லுங்க. அதாவது ஒதுக்கு வீதம் என்று சொல்றது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சொல்லுறீங்களா அல்ல ஃபெடரல் ரிசர்வ் ரேஷியோ சொல்றீங்க? யாருக்கு கேட்டிருந்தாங்க. இப்ப காசு ஒதுக்கு வீதம் என்று சொல்ல முடியல. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதே போல சட்டப்படியான ஒதுக்கு வீதம் என்று சொல்லுவாங்க. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ SSR என்று சொல்ல முடியல. ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆகவே அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் காசு ஒதுக்கி வீதம் என்பது அதாவது வணிக வங்கிகளுக்கு வந்து வணிக வங்கி என்ன செய்யணும், தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்ல வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாக்கிறதுக்காக வங்கிகளே பணமாக வைத்திருக்கிறது சொல்லுவோம் நாங்கள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது காசு ஒதுக்கி வீதம்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் காசு ஒதுக்கி வீதம்னு சொல்லுவோம். நாங்கள் என்னன்னு சொன்னா நாங்கள் நிறைய வாய்ப்புகளை திரட்டுவோம். அந்த வாய்ப்புகள்ல வந்து எல்லோரும் வந்து ஒரு நேரத்துல வந்து தங்களோட வாய்ப்புகளை வந்து மீள பெற மாட்டினோம். ஆனால் அந்த வாய்ப்பு வைத்தாக்கள் வந்து குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து தங்களோட பணத்தை மீள பெற வருவார்கள் வங்கிக்கு. அப்படி வங்கிக்கு அந்த பொதுமக்கள் தங்களோட வாய்ப்புகளில் இருந்து பணத்தை விண்ணப்பிக்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாக அவருடைய பணத்தை கொடுக்கணும். அப்படி உடனடியாக பணத்தை கொடுக்காவிட்டால் எங்களோட வாடிக்கையாளர் என்ன செய்வாங்க, எங்களோட வங்கியில் இருக்கிற நம்பிக்கை இழந்துருவார்கள். ஆகவே நாங்கள் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை வந்து இழக்க வேண்டி ஏற்படும். தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது வங்கிகளுக்கிடையே மிக போட்டி தன்மை காணப்படுகின்றது.
வங்கிகள் வந்து அதிக அளவுல பொதுமக்களுக்கு வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப இந்த காலப்பகுதியில வந்து வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், வாடிக்கையாளர் தங்களோட பணத்தை கேட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த திரட்டுகின்ற வாய்ப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் கமர்ஷியல் பேங்க்ஸ்லயே நாங்கள் வச்சிருக்கோம், வங்கிகளே வச்சிருக்கிறது. அது சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து காலத்துக்கு காலம் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் தீர்மானிக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்கள் வங்கிகள்லயே வைத்திருக்க வேணும். அது 2% இருக்கலாம், 4% இருக்கலாம். இது வந்து சென்ட்ரல் பேங்க் தீர்மானிக்கும் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த காசோதுக்கி வீதம் என்ன செய்ய முடியும்? காசோதுக்கி வீதம் மாற்றம் அடைகின்ற பொழுது கடனாக்க மாற்றம் அடையலாம். இந்த காசோதுக்கி வீதத்தை வந்து சென்ட்ரல் பேங்க் அதிகரிக்கின்ற பொழுது கமர்ஷியல் பேங்க் அதிகள பணத்தை தங்களோட வங்கிகளிலே வைத்திருக்க வேண்டி வரும். அவை அதிகள பணத்தை வைத்திருக்கின்ற பொழுது வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறையும். இந்த அதிகள பணத்தை வங்கிகளை வச்சிருக்க வேணும், இதனால் கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறைஞ்சு கடன்கள் குறையலாம். அதே போல சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்பது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை இந்த வணிக வங்கிகள் மத்திய வங்கியில கொண்டு போய் வைப்பாக வைக்க வேண்டும். ஆகவே இந்த வைப்பை நாங்க சொல்றது வந்து சட்டப்படியான ஒதுக்கி வீதம். இது கட்டாயம் மத்திய வங்கி இல்ல போய் கமர்ஷியல் பேங்க் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வங்கியில் வைத்திருக்கோம். இது வந்து அடிக்கடி சென்ட்ரல் பேங்க் மாற்றி அமைக்கலாம். அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வருகின்ற வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை இந்த வணிக வங்கிகள் தங்களோட சென்ட்ரல் மத்திய வங்கியில கொண்டு போய் வைப்பாக வைத்திருக்க வேண்டும். இது நாங்க சொல்றது வந்து சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்று சொல்லி நாங்க அழைப்போம். இதுல ஏதாவது விளக்கம் நடக்க பிள்ளைகள், ஏதாவது டவுட்னு சொன்னா? இந்த சட்டப்படியான ஒதுக்கு விதத்துக்கு மேலதிகமாகத்தான் இப்ப வைப்புகளை மத்திய வங்கியில பேணுக்கலாம், அதுக்குத்தான் இது ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேஷியோ கொடுப்பாங்க. அப்படியா சார்? அதுன்னு சொல்லுவோம். இல்ல அப்படி சொன்ன மாதிரி நாங்கள் வந்த வைப்பையும் வச்சுட்டு நாங்கள், அதாவது சொன்ன மாதிரி நாங்கள் சட்டப்படியான ஒதுக்கி விதத்தை நாங்கள் வச்சுட்டோம். அதே போல கேஷ் ரிசர்வையும் நாங்கள் எங்களோட கமர்ஷியல் பேங்க்ல வச்சிருக்கிறோம். மேலதிகமாக பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் கடன் வந்து வாய்ப்புகள் நாங்கள் பொதுமக்களுக்கு கடன் எல்லாம் கொடுத்துட்டோம். நாங்கள் உதாரணம் சொல்ல நாங்கள் ஒரு 100 பில்லியன் வந்துட்டு சொல்லுங்க, 100 பில்லியன் எங்களோட வைப்பா வந்துட்டு 100 பில்லியன். அதுல வந்து ஒரு இங்க சட்டப்படியான ஒதுக்கீடு அமைச்சிட்டீங்க, கேஷ் ரிசர்வ் அமைச்சிட்டீங்க. இதுல வந்து ஒரு 80 பில்லியன் நீங்கள் எல்லா கடனும் கொடுத்துட்டீங்க. கடனும் 80 கடன் கொடுத்து ரிசர்வ் எல்லாம் வச்சிருந்து இல்லாம 80 பில்லியன் முடிஞ்சுது. ஆனா இதுக்கு மேலதிகமா பில்லியன் 20 பில்லியன் கிடையாது, 20 பில்லியன் கையில் நடக்குது. 100 பில்லியன்ல வந்து 80 பில்லியன் போயிட்டுது. கமர்ஷியல் பேங்க் வந்து பொதுமக்களை கடன் கொடுத்துட்டு. ஆகவே மேலதிகமாக பேங்க்ஸ்ல வந்து பிள்ளைகள் ஒரு 20 பில்லியன் மணிய கேஷாக இருக்கிறது பிள்ளைகள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் கமர்ஷியல் பேங்க் பார்க்கும் இந்த 20 பில்லியன் சும்மா நாங்கள் கையில வச்சிருக்கிறத விட இது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, ஏதாவது இதையும் வட்டிக்கு கொடுத்து லாபம் எடுக்கலாம் தானே பிள்ளைகள். ஆனா இந்த பப்ளிக் வந்து எங்கள்கிட்ட பெறுது இல்லை, பப்ளிக் இருந்து எங்களுக்கு லோனுக்கு விண்ணப்பம் கிடைக்கல. ஆகவே இந்த வீணாத்தான் இந்த பணம் இருக்குது, மேலதிகமாக வங்கிட்ட காசு இருக்குது. ஆகவே வங்கிகள்கிட்ட மேலதிகமாக காணப்படுகிற திரவத்தன்மை என்ன செய்யலாம்னு சொன்னா கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்ல போய் நாங்க டிபாசிட்டா வைக்கலாம் பிள்ளைகள். ஆகவே கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னா தங்களிடம் மேலதிகமாக காணப்படுகின்ற நிதியினை கொண்டு போய் அந்த மத்திய வங்கியில கொண்டு போய் வைப்பு செய்கின்ற பொழுது பிள்ளைகள், வைப்பு செய்கின்ற பொழுது அந்த வைப்புகளுக்கு சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் சொன்னால் வட்டி கொடுக்கும் பிள்ளைகள், வட்டி கொடுக்கும். அந்த வட்டியை நாங்க சொல்றது SDFR சொல்றோம் பிள்ளைகள், நாங்க ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி சொல்றாங்க. ஆகவே வணிக வங்கிகளில் மேலதிகமாக காணப்படுகின்ற வைப்புகளை நாங்கள் மத்திய வங்கியில் வைப்பு செய்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கிற வட்டியை தான் நான் சொல்றது வந்து SDFR சொல்ல. வேற டவுட் இருக்கா அப்படியே ஏதாவது சந்தேகம் இருந்தா சார் இந்த அழைப்பு கடன் சம்பந்தமா சொன்னது ஒரு மறுபடியும் ஒரு தடவை.
அழைப்பு கடன் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதுவும் அப்படித்தான் இருக்கு. என்னன்னு சொன்னா சில கமர்ஷியல் பேங்க் நிறைய இருக்கும். நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. ஏபிசி, சேலம் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, டிஎஃப்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சிட்டியில இருக்குன்னு சொல்லுறாங்க. அப்ப அந்த சிட்டியில இருக்க அந்த குறித்த வங்கியில வந்து சில வழியில வந்து ஒரு கஸ்டமர் வாரன்னு சொன்னா அந்த கஸ்டமர் வந்து தன்னை பெரிய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண வாரன்னு சொல்லி நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock நீங்க ஓப்பன் பண்றீங்க பேங்க. ஓப்பன் பண்ணிக்க அவர்கிட்ட வந்து ஒரு 2 பில்லியன் வந்து இருக்குது. நீங்க மார்னிங் ஓப்பன் பண்ணிக்க அவர் வந்து 2 பில்லியனுக்கு வந்து வித்ட்ரா பண்ண போறான்னு சொல்லி கேட்கிறார். 2 பில்லியனை வந்து வித்ட்ரா பண்ண போறான்னு கேட்டா உங்கள்கிட்ட அந்த அவ்வளவு கலெக்ஷன் கூட இருக்கே இல்லை, காசு இருக்கே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அவரை வெயிட் பண்ண வைக்க முடியாது தானே. உடனே என்ன செய்யலாம், பக்கத்துல உள்ள பிராஞ்சில பக்கத்துல என்ன பேங்க் இருக்க மாட்டேன். நீங்க ஹெச்என்பி பேங்க் சொன்னா கமர்ஷியல் பேங்க் இருக்கலாம், அல்லது பேங்க் ஆஃப் லோன் இருக்கலாம். அதுல போய் நீங்க லோன் எடுக்கிறது. இதை வந்து அழைப்பு கார்டு சொல்லுவாங்க. கோல் மணி என்று சொல்லுவாங்க. கோல் மணி என்று அழைப்பாங்க. அழைப்பு கார்டு சொல்லி அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு 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 24 hours முடிப்பீங்க. ஒரு 4 hours ஒரு 5 hours முடிக்கலாம், 2 hours முடிப்பீங்க. நீங்கள் 10 o'clock சொன்னா ஒரு 12 o'clock ஒரு கலெக்ஷன் வந்துடும். நீங்க அதை கொடுத்துடலாம். நீங்க இதுக்கு வந்து நிறைய வட்டி ஆரம்பி வேணும். மார்க்கெட் ரேட்டோட உயர்வான வட்டி. சும்மா நார்மலா நீங்கள் ஓடிக்கு எவ்வளவு வட்டி ஆரம்பிடுறீங்களே அது போலதானே இது வந்து இந்த கடனாக காணப்படும். அதாவது அழைப்பு கடன். வங்கிகள் தமது திரவத்தன்மை வங்கிகளுக்கு ஏற்படுகின்ற குறுங்கால திரவத்தன்மை பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏனைய வங்கிகளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை நாங்கள் சொல்லுவோம் அழைப்பு கடன் சொல்லுவோம். அழைப்பு கடன் சார்ந்தே அல்லது அழைப்பு கடன் சொல்லி அழைப்போம். இதுக்கு வந்து வட்டி வந்து மிக உயர்வாக காணப்படும். சரி, வேற என்ன டவுட் கேளுங்க பிள்ளைகள். வேற சந்தேகம் கேளுங்க. பொதுவா எஸ்எல்எஃப்ஆரும் பேங்க் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கடன் தானே சார். ஒரு நாளை தவிர நீண்ட காலமாகவும் மற்றது குறுகிய காலமாகவும் செய்யறோம். அப்ப ரெண்டுமே ஏன் ஒரே ரேட் இல்லாம வேற வேற ரேட்ல வழங்கணும் சார்? அது இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து இங்க பேங்க் ரேட் வந்து ஒரு பேங்க் ரேட் வந்து எப்போ அடிக்கடி ஏற்பட மாட்டாது. இப்ப நாங்கள் பேங்க் ரேட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அடிக்கடி நிதி நெருக்கடிய ஏற்பட மாட்டாது. அதாவது வங்கி வந்து முறிவடையும் சந்தர்ப்பத்துல, அதாவது வங்கியில வந்து திரவத்தன்மை இல்லா சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த நிலைமைக்கு வங்கி போய் கேட்கும். காசு போய் கமர்ஷியல் பேங்கிட்ட போய் திடீரென்று போய் பணம் கேட்கும். அப்ப அந்த கடனுக்கு வந்து அந்த வங்கிகள் வந்து அதிக அளவு பிணைகளை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா நீங்க சும்மா இந்த லெண்டிங் ஃபெசிலிட்டி சொல்றீங்களானே, அதுக்கு வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் தங்களுக்கு கொஞ்சம் நிதி தேவை என்று சொல்லி, அதாவது அது வந்து இந்த மோர்கேஜ் பண்ணி நாங்க கடன் எடுக்கிறோம் தானே, அது போல அது இருக்கும். அது வந்து சொன்ன மாதிரி அது ஒரு நீண்ட காலம் தான். இது வந்து வங்கிக்கு ஏற்படுகின்ற நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக உடனடியா போய் கடன் எடுக்கிறது. இது வந்து அதான் இந்த பேங்க் ரேட்னு சொல்லுவோம் நாங்க. நீங்க ஓடிக்கு வந்து நீங்கள் கடன் ஓடிக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க, வட்டி அதிகமா தான் சார்ஜ் பண்றீங்க சாதாரண கடன்களை விட. அப்ப அது போல யோசிச்சு வைங்க. இந்த பேங்க் ரேட் வந்து வங்கிக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய நிதி நெருக்கடி சமாளிக்கிறதுக்காக உடனடியா போய் வங்கியில போய் உடனடியா கடனை பெற்றுக் கொள்றது. ஆனா அந்த லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படி உடனடியா கிடைக்க மாட்டேது. உடனடியா நாங்க கடன் எடுக்கல. நாங்கள் அது கடனுக்கு விண்ணப்பிக்க வேணும். விண்ணப்பிச்சு அதுக்குரிய போதிய ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் பிணையாக பெற்றுக்கொண்ட பின்னர் தான் கடன் திரும்பினார். சென்ட்ரல் பேங்க் வந்து கடன் கொடுக்கும். அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சப்மிட் பண்ண வேணும். அது போல நிறைய நிபந்தனைகளும் இருக்குது அந்த லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து. நான் சொல்லுவேன், உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பொதுவாக நாங்கள் இப்போ கமர்ஷியல் பேங்க், உதாரணத்துக்கு ஹெச்என்பி பேங்க்னு சொல்லுவேன். ஹெச்என்பி பேங்க் வந்து புதுசாக லேண்ட் எல்லாம் வாங்கி இருக்குது, பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நிதி தேவைன்னு சொன்னா, பெரிய ப்ராஜெக்ட் செய்ய போறோம்னு சொன்னா, அதுக்கு சென்ட்ரல் பேங்க்ல போய் அந்த தங்கட பிணைகள் இருக்கு தானே, பிணைகள் முறிகள் அதை மோர்கேஜ் பண்ணி கடன் எடுக்கிற மாதிரி அது லாங் டேர்மா இருக்கலாம். அது வந்து ஓகே. Is it clear? Okay sir. Right. வேற ஏதாவது சந்தேகம் கேளுங்க பிள்ளையா. வேற ஏதாவது சந்தேகம் கேளுங்க ப்ளீஸ். நான் பார்த்த விடயங்கள்ல
அதே போல பிள்ளைய நீங்கள் இதையும் பார்த்து வைக்க வேணும். எதுன்னு சொன்னால் இந்த இப்ப அண்மை காலங்கள்ல வந்து அந்த அந்த வெர்ச்சுவல் கரன்சி பாக்குறீங்களா, கிரிப்டோ கரன்சின்ற பாவனை வந்து அதிகரித்து கொண்டு வருது காலத்து காலம். அன்னைக்கு ஒரு நாடு சொன்னாங்க, சல்வட்டோரன் சொல்ல எல் சல்வட்டோரன் சொல்லி வெளிப்பட்டனீங்களா? இது வந்து தென் அமெரிக்க நாடு. அங்க வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து சட்ட ரீதியாக வந்து அரசாங்கம் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது. அந்த நாடு தான் முதலாக வந்து அந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அழைக்கப்படுகின்றது வந்து பயன்படுத்துது. அங்க என்ன காரணம்னு சொன்னா அந்த நாட்டு நாணயத்துல வந்து எல் சல்வட்டோர் ஒரு நாடு இருக்கு, எல் சல்வட்டோர் ஒரு நாடு இருக்குது, லத்தீன் அமெரிக்க நாடு. அந்த நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த கிரிப்டோ கரன்சி வந்து தங்களது நாட்டினுடைய சட்ட ரீதியான நாணயமாக கொடுக்கல் வாங்கலுக்கு அங்கீகரித்திருக்குது. இதுக்கு வந்து IMF போன்ற நாடுகள் வந்து பல கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது IMF கிட்ட வந்து அவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டுக்கிறேன். இப்ப அந்த நாட்டுல வந்து கிரிப்டோ கரன்சி வந்து கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்தப்படுது. எல்லா இடங்களும் போனீங்கன்னா உதவி விசா கார்டு, மாஸ்டர் கார்டு எப்படி அக்செப்ட் பண்றாங்களோ அது போல போர்டு தான் போட்டிருக்குது, வி அக்செப்ட் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் என்று போட்டுக்க முடியும். நீங்கள் சாதாரண அரிசி வாங்க போனாலும் சரி, மீன் வாங்க போனாலும் சரி, அந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தலாம். கிரிப்டோ கரன்சி வந்து உங்களோட கையில நீங்கள் கையில அந்த டோக்கன் மணி மாதிரி பயன்படுத்தல, அதாவது உங்களோட மொபைல் போன்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பிள்ளைகள். உங்களோட எல்லா மொபைல் போன்லயும் இப்போ அட்வான்ஸ் இருக்குது, பிட்காயின் வந்து வாங்குங்கோ விற்கலாம்னு சொல்லி. அப்ப நீங்க அதுக்கு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதை நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண உடனே அந்த நாட்டுல வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு 2 கிரிப்டோ கரன்சி கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த கிரிப்டோ கரன்சி ரேட் வந்து கிட்டத்தட்ட 38,000 ரூபாய் போகுது பிள்ளைகள். 38,000 US டாலர்ஸ் போகுது போல நடக்குது. 38,000 US டாலர்ஸ் போகுது அப்டேட். அப்ப முதல்ல வந்து 2 பிட்காயின் கொடுக்கப்படுது பேசிக்கா வந்து. அதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னா பொருட்கள் பயன்படுத்தலாம். ஆனா நீங்க பாருங்க, உண்மையா நீங்கள் இந்த விசா மாஸ்டர் கார்டு பயன்படுத்துகின்ற பொழுது அதை வந்து சில வழியில சில கணக்கு என்ன 3% கமிஷன் கேட்கிறது உங்களுக்கு. சிலர் விசா மாஸ்டர் கார்டு போன்ற பற்றி பயன்படுத்துகின்ற பொழுது அந்த விசா மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் ராசிக்கு இடம்பெறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து தன்னை கமிஷன் எடுக்கணும். சரி பார்ப்போம். இப்ப கிரிப்டோ கரன்சியை வந்து அண்மையில வந்து எல் சல்வட்டோர் நாடு வந்து ஏற்றுக்கொண்டிருக்குது. அவர் சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், தங்களது நாட்டு மக்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து பணத்தை அனுப்பினோம், அதாவது வெளிநாடுகளிலிருந்து பணத்தை அனுப்புகின்ற பொழுது பில்லியன் கணக்கான தொகை என்ன எப்படி போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த கமிஷனா போதாம் பிள்ளைகள். இப்ப நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் ஒரு வங்கி ஊடாக வந்து பணத்தை அனுப்பிக்க அது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அந்த வங்கி என்ன செய்யும் சொன்னா சர்வீஸ் சார்ஜஸ் ஆகவோ அதை பெற்றுக்கொள்ளுது. ஆகவே இதனால வந்து பெரிய தொகை வந்து தங்களுக்கு இழப்பா ஏற்படுதுன்னு சொல்லி அந்த நாடு சொல்லுது. அப்ப பில்லியன் கணக்கான தொகை வந்து கமிஷனா போறதால இந்த பிட்காயின்ல வந்து பிட்காயின் மூலம் நாங்கள் பணத்தை அனுப்புகின்ற பொழுது பிட்காயினுக்கு வந்து நோ பார்டர். இப்ப நீ பாருங்க, யூஎஸ் டாலர்ஸ் சொன்னா ஸ்ரீலங்கான்னு சொன்னா பிள்ளைகள், அது வந்து டாலர்ஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு வரைக்க அது வந்து கன்வெர்ட் பண்ணப்படும். யூஎஸ் டாலர்ஸ்ல இருந்து SLR மாற்றப்படும், LKR மாற்றப்படும். அதே போல இந்தியா அனுப்பிக்க டாலர் என்ன செய்ய INR மாற்றப்படும். ஆகவே இவ்வாறு நாணயங்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்க நாணயத்தினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்கிறபடியால நாணயங்களுக்கு காணப்படுகிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த பணம் அதுக்கு நிறைய இழப்புகள் பெறும் சொல்லுவேன். ஆனா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து எல்லா நாடுகளையும் வந்து அது பொதுவான நாணயமா இருக்குது. வந்து கிரிப்டோ அதனுடைய பெறுமதி குறிப்பிட்ட ஒரு 38,000 சொன்னா அது 38,000 தான் டாலர்ல சொல்லுவார்கள். அதை வந்து
ஆகவே இந்த வீணா தங்களது நாட்டுக்கு வார பணம் வந்து வீணாக வந்து கமிஷனாக வந்து ஏனைய வங்கிகள் பெற்றுக்கொண்டபடியாக தாங்கள் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவோம்னு சொல்லி அந்த நாட்டின் அதிபர் வந்து அண்மையில கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஆனா இதுக்கு வந்து இந்த IMF வார்ன் பண்ணி இருக்குது. சில வழிகளில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து அடிக்கடி தளம்பல் அடையும். இந்த தளம்பல் அடைகின்ற பொழுது கூட பொருளாதாரம் வந்து பாதிப்படையும் என்று சொல்லப்படுது. ஆகவே இலங்கையில வந்து சட்ட ரீதியாக வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இலங்கை மத்திய வங்கி இதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சில ஏன்னு சொன்னா இந்த இதுல வந்து கணக்கு வைத்திருக்கிறார்களுடைய விவரங்கள் நாங்க பார்க்க இயலாது பிள்ளைகள். கணக்கு யாரு வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு பணம் வைத்திருக்கப்பட்டது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. நீங்க கூட இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம். உங்களுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஒன்றை வந்து சைன் அப் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட்ல இருந்து அதை பயன்படுத்தப்படும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படி இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட எங்கே சொன்னால் கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். மெயின் சர்வர்லயும் உங்களோட அக்கௌண்ட்லயும் டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப இல்ல ஏதாவது ஹேக்கர்ஸ் ஏதாவது வந்து உங்களோட அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்கலாமோ அப்படி செய்யலாமோ அப்படி ஏதாவது சந்தர்ப்பங்கள் இடம்பெற்ற சில வழியில அளிக்கப்பட்டா அதுங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி தெரியாமலும் போகலாம் இல்லையா. அது ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இது வந்து ஹை செக்யூரிட்டியை யாருமே ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு செக்யூரிட்டி பண்ணப்பட்டிருக்காம் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா. யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன சார் எங்கட கரன்சிக்கும் எங்கட இதுக்கும் என்ன சார் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ இல்லாட்டி என்ன மாதிரி அது மார்ஜினல் டிஃபரெண்ட் ஆகும் சார்? அப்படின்னா எங்க கிரிப்டோ கரன்சிக்கும் எங்க எல்கேஆருக்கு முடியலையோ ஓம் சார் ஏன்டா இப்போ நாங்கள் US டாலர் இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கும் எங்களுக்குமான அந்நிய செலவு நாங்கள் பார்க்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த மாதிரி பிட்காயினுக்கும் எங்களுக்கும் என்ன சார் அது டிஃபரெண்ட் பார்க்குறது? பிட்காயின் சொன்னால் பிட்காயின் வந்து அது இன்டர்நேஷனல் கரன்சி மாதிரி போர்டுன்னு சொல்லப்படுது. எந்த நாட்டு நாணயம்னு சொல்லிடாது. அதை வந்து நாங்கள் எந்த நாட்டு நாணயம்னு சொல்லிடாது. அது வந்து பிட்காயின் பெருமதி வந்து US சொல்லப்படுது. இன்றைக்கு வந்து 38,700 சொல்லி அதனுடைய பெருமதி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் இன்றைக்கு. அது வந்து US சொல்லப்படுது. ஒரு பிட்காயின் ஒரு 1 காயின் பெருமதிக்கு வந்து 38,700 சொல்லப்படுது. கோல்டு பிரைஸ்க்கு தானே கோல்டு பிரைஸ் மாதிரி ஒரு நாணயத்துக்கு ஒரு பிட்காயின் பெருமதி இவ்வளவுன்னு சொல்லப்படுது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு கற்பனை ரீதியா பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஒரு இதுக்கு தானே ஒரு குளோத்னு வாங்க போறீங்க, ஒரு எம்சிக்கு போனீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்கும்னு சொன்னோம்னா நீங்க மொபைல் போன்ல அந்த பிட்காயின் இருக்கும். உங்களோட மொபைல் போன்ல இருக்கு பிட்காயின் இந்த பார்கோட்டோ அது ஒன்று இருக்கலாம். அதை நீங்கள் அதுல ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னா உங்களுக்கு அது தேவையான பெருமதியை வந்து அவங்க கழிச்சு விடுது. நம்ம அதை டிடக்ட் பண்ணுவார்கள். இப்போ மாஸ்டர் கார்டு ஈசா கார்டு மாதிரி தான் இந்த பிட்காயினை நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஷாப்ல வந்து நீங்கள் கொடுக்குவாங்க பயன்படுத்தலாம். நீங்கள் அதை வந்து அவர்கள் என்ன சொன்னா அது தெரியும் தானே எத்தனை டாலர் போகுதுன்னு தெரியும். அன்றைக்கு 38,700 அந்த அமௌண்ட்ல இருந்து தங்கள் தேவையான அமௌண்ட கழிச்சிடும் நினைக்கிறேன். இப்ப என்ன உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அந்த பிட்காயின் அக்செப்ட் பண்ண அந்த சென்டருக்கு போனீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்குறீங்க இலங்கையில, அந்த ஷர்ட் பெருமதி வந்து ஒரு 4,000 சொன்னால் அது 4,000 rupees அந்த கம்பெனி பேமெண்ட் சொன்னால் அவங்க 4,000 rupees மைனஸ் பண்ணப்படும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்குதானே பிட்காயின் வந்து உங்களுக்கு 10 பிட்காயின் சொன்னால் உதாரணத்துக்கு வந்து 38,000 சொன்னா ஒரு $80,000 இருக்கும். உங்களோட கையில இருப்பாங்க பிட்காயின்ல $80,000 இருக்கும். அதனால வந்து அவங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சு கொள்வார்கள். இப்போ என்னன்னு சொன்னா பிட்காயின் வந்து சில நிறுவனங்களை வந்து அக்செப்ட் பண்ணப்படுதாங்க. இப்போ பிட்காயின் அக்செப்டபிள் சொல்லப்படுதாங்க. பிட்காயின் வந்து சட்ட ரீதியாக சில நிறுவனங்கள் தங்கள் கொடுக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த டாலரின் கேள்வி டிமாண்ட் இருக்கும். அடுத்தது வந்து எங்களோட ரூபாவின் கிரெடிட் குறைவடைந்து போகும். என்னன்னு சொன்னா அது வந்து அது பாப்புலரா போயிடும். அந்த கிரிப்டோ கரன்சி வந்து
பொதுமக்கள் சொன்னால் எங்களோட இலங்கை ரூபாய் எல்லாம் வந்து தேய்வடைஞ்சு போகுது. இலங்கை ரூபாயில பொதுமக்கள் தங்களோட சொத்துக்களை வச்சுக்க விரும்ப மாட்டோம். அவை என்ன யூஎஸ் டாலர்லையும் இப்படி பிட்காயின்லையும் வந்து போட்டோம்னா அதுக்கு வந்து டிமாண்ட் கூடிக்கொண்டே போகுது. நமக்கு தெரியும் சில அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில பேர் வந்து இப்ப நாணயத்துல வந்து முதலீடு செய்யலாம். வந்து இப்ப எங்களோட இலங்கை ரூபாயுடைய பெறுமதி ஃபாரெக்ஸியாக வீழ்ச்சி அடைந்து போகிற சந்தர்ப்பத்துல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல போய் என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க ஃபாரின் கரன்சி வாங்கி வைக்கலாம். தங்கம் வாங்கணும் தானே, கோல்டு வாங்கி வைக்கிறோம் வீட்டுல. தங்கத்தின பெறுமதி வந்து கூடிக்கொண்டு போகுது. தங்கம் ஒரு நல்ல முதலீடு. என்னன்னு சொன்னா தங்கத்தை போல நல்ல முதலீடு கொஞ்சம் குறைவு. என்னன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முதல் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் முதல் பாத்தீங்கன்னு சொன்னா தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு 15,000 போயிருக்கும். ஒரு 15 வருடத்துக்கு முதல் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் போகணும் தங்கம். இப்ப பாருங்க 15 வருடத்துக்கு புறம் பாருங்க இவ்வளவு தங்கம் 1,20,000 ரூபாய் கிட்ட போகுது. நல்ல 24 அப்படி தான். ஆகவே நீங்க தங்கத்தை வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா தங்கத்தினுடைய பெறுமதி வந்து கூடிக்கொண்டே போகுது. அது ஒரு முதலீடு. தங்கத்தின் முதலீடு. நீங்க அதே பணத்தை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் 15 வருடத்துக்கு முதல் 15,000 வச்சீங்கன்னு சொன்னால் இப்ப அந்த 15,000 இருந்தா இப்போ அதோட பெறுமதி பாருங்க சொல்லி வேலை இல்லை. அது பெறுமதி அது நீங்க அளவிடவே அது பயனற்றா போயிருக்கு. பணத்தை நீங்க வைத்திருக்கிறத விட இந்த இவ்வாறான தங்கத்துல வைத்திருக்கலாம் அல்லது யூஎஸ் டாலர்ல வச்சிருக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 15 வருடத்துக்கு முன்னர் ஒரு டாலருடைய விலை எவ்வளவு இருந்திருக்கு. ஒரு டாலருடைய விலை வந்து 85 ரூபா அப்படி எதிர்பார்க்கணும். அப்படி இருக்காமட்டு பார்க்கணும். ஓகே, அப்புறம் இன்னும் சில வந்து நாங்கள் டொலரைசேஷன் கேள்வி வந்திருக்குது. டொலரைசேஷன் சொன்னாப்பிலே பொதுமக்கள் வந்து நமது உள்நாட்டு நாணயத்தை கைவிட்டு டொலரின் ஊடான டொலர் நாணயத்தின் ஊடாக வந்து கொடுக்கல் வாங்கலை வந்து மேற்கொள்வதற்கு விரும்பு நடவடிக்கை தான் அதாவது டொலரைசேஷன் தொலைக்கப்படும். உங்களுக்கு தெரியும் சிம்பாப்வே போன்ற நாடுகள், சிம்பாப்வே வேறு நாட்டு உங்களுக்கு கியூபா போன்ற கியூபா இல்லை வெனிசுலாவியா வெனிசுலா சிம்பாப்வே போன்ற நாடுகள்ல வந்து தெரியும் அங்க வந்து அதிக அளவான பணவீக்கம் காணப்படுது. இல்லையா என்னன்னு சொன்னா அந்த மத்திய வங்கி நிறைய நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்தது. அப்ப நாணயத்தின் பெருமதி பெருமை தெரியுது உங்களுக்கு. ட்ரில்லியன் ருபீஸ், பில்லியன் ருபீஸ், மில்லியன் ருபீஸ் ஒரு கடதாசி ஒரு நாணயம் ஒரு நாணயத்தின் ஒரு பெருமதி வந்து 1 ட்ரில்லியன் ருபீஸ். 1 டாலர் போடுறோம். $1 மில்லியன், $1 பில்லியன். அப்படி நாணயத்தை வந்து அதிக அளவில் அச்சிட்டால் அந்த நாட்டில வந்து எவ்வாறு தாக்கம் எவ்வாறு மாற்றம் இடம்பெறும் என்று சொல்லி தெரியும். அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாணயத்தை வச்சிருக்க விரும்புறதே இல்லை. ஏன்னா அந்த நாட்டுக்கு அந்த பணத்துக்கு பெருமதியே இல்லாம போயிட்டுது. அப்படி பெருமதி இல்லாவிட்டா அவர் என்ன செய்வாருன்னா வெளிநாட்டு நாணயங்களை தான் அதிக அளவில் விரும்புவாங்க. யூஎஸ் டாலர் தான் விரும்புகிறோம். இந்த யூஎஸ் டாலர் இருந்தால் அந்த நாணயத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவேதான் ஒரு மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த நாட்டில வந்து பண நிரம்பல் அதிகரிக்கும். இல்லையா சவுண்ட் ஓகே தான் இப்ப? ஓகே ரைட். அப்ப அந்த நாட்டில வந்து நாணயத்தினுடைய வெளியீடு அதிகரிக்கின்ற பொழுது அந்த நாணயம் என்ன செய்யும் போய் இந்த நாணயத்தை அச்சிட்டு நாங்கள் வெளியீடு செய்யணும்னு சொன்ன தெரியும். அண்மை காலங்கள்ல வந்து பத்திரிகைகள்ல பார்த்துருப்பீர்கள். நாணயத்தை வந்து ஒரு மத்திய வங்கி அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த இறுதியாக என்ன செய்ய சொன்னால் அந்த நாணயம் யார்கிட்ட போய் சேர போகுது. இப்ப நாணயத்தை அச்சிட்டோம்னு சொன்னால் அந்த அச்சிட்டு யாரு கொடுக்க போறோம்? அரசாங்கத்தை கொடுக்க போறோம். கவர்மெண்ட்டுக்கு கேட்குது. கவர்மெண்ட் எங்களுக்கு நாணயம் தேவைப்படுது என்ன சொன்னா பொதுமக்கள் கஷ்டப்படுறார்கள், அதுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேணும், 2,000 ரூபாய் கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய மாட்டோம். கவர்மெண்ட்டை வந்து காசு இருக்காது, போதிய அளவு வரி வருமானங்கள் இல்லை, அரசுரை இல்லை. இதனால வந்து உங்களுக்கு பாதிட்ட பற்றாக்குறை இருக்குது, பட்ஜெட் டெபிசிட் இருக்குது. ஏன்னா வருமானத்தை விட கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாக காணப்படுது. அதுதான் வந்து வருமானம் சார மூலங்கள் தெரியும் உங்களுக்கு. மூலங்கள் என்று சொன்னால் இந்த இன்கம் ரிசோர்ஸ், இன்கம் அதாவது இன்கம் சோர்ஸ் என்று சொல்லுவாங்க. இன்கம் சோர்சஸ் உங்களுக்கு வரி வருமானங்கள், வரி சாரா வருமானங்கள் இருக்குது. வரி வருமானங்கள் சொல்லி தெரியும் டிரெக்ட் டேக்ஸ், இன்டிரெக்ட் டேக்ஸ். அடுத்தது நான் டேக்ஸ் ரெவென்யூ ஒன்று தெரியும் உங்களுக்கு. அதாவது எங்களோட கஸ்டம்ஸ் தானே சுங்கத்திணைக்களம் வந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளும்.
மற்றது வந்து உங்களுக்கு தெரியும் நீதிமன்றங்கள், மற்ற தண்ட பணங்கள், முத்திரைகள் போன்றவற்றின் கூட வந்து மற்றது அரசாங்க சொந்தமான நிறுவனங்கள் இருக்கு, சிபிபி இருக்குது, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது, மற்றது வந்து பெட்ரோலியம் கார்பரேஷன்ஸ் இருக்கு. எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதாவது வருமானம் உழைத்து தரக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் இது வந்து வருமானத்தை உழைத்து தருவதில்லை, நட்டத்துக்கு தான் போகுது. நட்டம் பண்ணாலும் பரவாயில்ல, தங்களோட நடைமுறை செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலைமையாக காணப்படுது. நடைமுறை செலவுன்னு சொன்னா அந்த உத்தியோகத்துக்கு சம்பளம் கொடுக்க கூட காசு இல்லை வைக்க. அப்படியா? ஆகவே இங்க அரசாங்கம் வந்து திரைசேரி வந்து என்ன செய்யறது, நிறைய பணத்தை வந்து இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், சிபிசி, பெட்ரோலியம் கார்பரேஷன், சிடிபி, டிரான்ஸ்போர்ட் போர்ட், எலக்ட்ரிசிட்டி போர்ட், டிவி போன்றவற்றுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது. எனக்கு எல்லாமே நட்டத்திலே ஓடுது. அதே வேளையில வந்து அரசாங்கத்துக்கு போதிய வரி வருமானம் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வரி வருமானம் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் கவர்மெண்ட்டுக்கு செலவழிக்க வேணும். கவர்மெண்ட் வந்து கட்டாயம் செலவழிக்க வேணும். ஏன்னு உட்கட்டாய வசதி வழங்க வேணும் பொதுமக்களுக்கு. மற்றது வந்து பொதுமக்களுக்கு கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து வசதிகள் வழங்க வேணும். அதுக்கு காசு செலவழிக்க வேணும். ஆகவே காசு செலவழிக்க வேணும் கட்டாயம். ஆனால் வருமானம் இல்லை பிள்ளைகள். ஆகவே ரெவென்யூ இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு செலவழிக்குது. ஆகவே சென்ட்ரல் பேங்க் அது கவர்மெண்ட் செய்யணும்னா பணத்தை போய் இங்கே கேட்கும். யார்கிட்ட போயிடுச்சுன்னா சென்ட்ரல் பேங்க்கிட்ட போய் கேட்கும். பணம் சென்ட்ரல் பேங்க்கிட்ட மத்திய வங்கி தான் நாளைக்கு அச்சிட்டு நிறுவனம். அவை மத்திய என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாங்கள் என்ன செய்யலாம்னா புதிதாக நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். ஒன்று புதிதாக வந்து நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். ஆகவே சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யலாம்னு சொன்னால் கவர்மெண்ட் காசு தேவை என்று சொன்னா சென்ட்ரல் பேங்க் தான் அறிவிக்கும் எங்களுக்கு இவ்வளவு தொகை தாங்கன்னு சொல்லி. சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சென்ட்ரல் பேங்க்ல வந்து. ஒன்று வந்து பணத்தை அச்சிட்டு கவர்மெண்ட்டே கொடுக்கலாம். பணத்தை அச்சிட்டு கவர்மெண்டே கொடுக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் புதிதாக நாணயங்களை அச்சிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். இப்படி அரசாங்கத்துக்கு கொடுத்தால் அது வந்து மணி சப்ளைன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். அந்த கவர்மெண்ட்டை காசு கொடுத்தா கவர்மெண்ட் காசை வச்சிருக்காது. என்ன செய்யணும்னு சொன்னால் பொதுமக்களுக்கு காசை கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் இப்படி, அதாவது அந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் மானியங்களா கொடுக்கலாம், அல்லது கட்டுமானங்களை செய்யலாம், இப்ப பாலங்கள் அமைக்கலாம், வீதி அமைக்கலாம், பாடசாலைகள் அமைக்கலாம். இவ்வாறு அமைத்து கொண்டு போகின்ற பொழுது கடைசியாக இறுதியாக அந்த பணம் சம்பளமாகவோ பொருட்களாகவோ கவர்மெண்ட் இருந்து பொதுமக்கள்கிட்ட போய் தான் கடைசியா போய் சேரப்போகுது. பொதுமக்கள்கிட்ட போய் கையில போய் பணம் இறுதியாக போய் கிடைக்கும். அதாவது அரசாங்கம் செலவழித்தால் அந்த பணம் இறுதியாக வந்து பொதுமக்களின் கையில போய் கிடைக்கும். பொதுமக்களின் கையில போய் கிடைத்தவுடன் பொதுமக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், பொதுமக்களின் கையில போய் பணம் கிடைத்தால் பொதுமக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பொதுமக்களின் கொள்வன சக்தி அதிகரிக்கும். அது பார்ப்பார்கள், ஓகே எங்களுக்கு பணம் வருமானம் அதிகரித்திருக்கு. பொதுமக்களின் வருமானம் அதிகரித்தால் அவர்கள் அதிக அளவுல பொருட்களை சேவைகளை வாங்க சந்தைக்குத்தான் போவார்கள். பொதுமக்கள் அதிக அளவு பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை கூட்டுவார்கள். பொதுமக்கள் வந்து அதிக அளவு பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கிற பொழுது பாருங்க, சந்தையில வந்து பொதுமக்கள் 5000 ரூபாய் பணம் கொடுத்தாச்சு. பொதுமக்களுக்கு 5000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் பொதுமக்கள் சந்தையில பொருட்களை கொள்வன செய்யறது போய்க்க அங்க பொருட்கள் இல்ல பொருட்கள் தட்டுப்பாடு. ஏன்னு சொன்னா உற்பத்தி இருக்க வேணும். அதாவது நாணயம் வந்து அதிக அளவில் அச்சிடுகின்ற பொழுது, நாணயத்தை நாங்க அதிக அளவாக அச்சிடுகின்ற பொழுது உற்பத்தி ஜிடிபி உயர்வாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். இப்ப நாணய வெளியீடு வந்து ஒரு 5% இருக்கின்ற பொழுது அந்த ப்ரொடக்ஷன் அளவு வந்து ஜிடிபி growth வந்து 10% இருக்கணும் பிள்ளைகள். மணி சப்ளை அதிகரிப்பை விட உற்பத்தி அதிகரிப்பு அதிக அளவு இருக்க வேண்டும். அதாவது பொருட்கள் உற்பத்தி, சீனி உற்பத்தி, மா உற்பத்தி, பால் மாக்கள் உற்பத்தி, கேஸ் உற்பத்தி எல்லாம் வந்து அதிகமா சந்தையில் இருக்க வேணும். பொருட்கள் வந்து அதிகமா அதிக அளவுல பொருட்கள் இருந்தால் அங்க வந்து எவ்வளவு அதிகமாக பொருட்களை பொதுமக்கள் கொள்வனவு செய்தாலும் there is no any excess demand for goods ன்னு சொல்லுவோம். அதாவது பொதுமக்கள் எவ்வளவு பொருட்களை கூடுதலா கேட்டாலும் அதுக்குரிய உற்பத்திகள் வந்து சந்தையில் இருக்க வேணும். பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அப்படி பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது பொருட்களின் விலை அதிகரிக்கும். தெரியும், பொதுவாக வந்து பொதுமக்கள் சீனியை கொள்வன செய்கின்ற பொழுது
சீனி சந்தையில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? சீனிக்கான விலை அதிகரிக்கும். பொதுமக்கள் கையில ஒரு பணம் இருக்குது, பொதுமக்கள் சீனிக்கான கேள்வி ஏற்படுத்தணும், சீனி இல்லை சந்தையில, ஆகவே சீனிக்கான கேள்வி அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பணவீக்கம் தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே பொதுமக்கள் வாங்குகின்ற பொழுது பால் மக்களில் வந்து சந்தையில பால் மக்கள் இல்லை அதனை விலை என்ன பார்க்கும் அதிகரிக்கும். அதே போல பாருங்க, இப்ப கேஸ் சொல்லுவோம் எல்பிஜி, அப்ப வந்து yellow கலர் கேஸ், ப்ளூ கலர் 2 கேஸ் இருக்கு. அதை போய் சந்தையில போய் பொருட்கள் பொதுமக்கள் கொள்முதல் செய்த பொழுது சந்தையில பொருட்கள் இல்லை. ஆனா பணம் அச்சிடப்பட்டிருக்குது, பணம் பொதுமக்கள் கையில போய் கிடைத்திருக்குது. ஆனா சந்தையில பொருட்கள் இல்லாவிட்டால், அவங்களுக்கு தெரிந்த சந்தையில் பொருட்கள் இல்லாவிட்டால் சந்தையில் ஏற்படுகின்ற மாற்றம் யாது? அதாவது பொருள் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது வரிசை முறைமைகள் தோன்றும், கருப்பு சந்தைகள் தோன்றும். மற்றது கருப்பு சந்தையில வந்து விலைகள் அதிகரிக்கும். ஆகவே பங்கீட்டு பிரச்சனை ஏற்படும். இது வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெறுமதியை வந்து வீழ்ச்சி செய்யும். இதுதான் அந்த நாடுகள்ல இடம்பெற்றிருக்குது. நீ சொன்ன மாதிரி சிம்பாப்வே, வெனிசுலா போன்ற நாடுகள்ல வந்து இடம்பெற்றது. இவ்வாறு அந்த ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? இயன்றவரை தமது வெளிநாட்டு நாணயங்களை வந்து சேமிக்கிறதுல ஆர்வம் வந்து அதிகரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தை நீங்க வைத்திருந்தீர்கள் சொன்னால் அதனுடைய பெறுமதி அதிகரிக்கும். பெறுமதி அதிகரித்த பொழுது அதை நீங்க மாற்றினால் நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல இப்ப ரூபாயுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தால் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேனால், அவர்கள் வந்து ஒரு $1 மாத்தினால் முதல் நாங்கள் $100 கொடுத்த நீங்கள் இப்ப $200 கொடுப்பீங்க. அப்ப சுற்றுலா பயணிகளுக்கு வந்து லாபமா காணப்படும். வர்றது வந்து மிக மலிவா காணப்படும், சீப்பா காணப்படும். இலங்கைக்கு வர்றது வந்து அவர்களுக்கு வந்து குறைந்த காசுல இலங்கைக்கு வர்றது வந்து இலங்கை தான் விரும்புவார்கள். ஆனா இது வந்து பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியமானதா காணப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதாவது ஒரு குறித்த நாடு, ஜப்பான் கேள்விப்பட்டீர்கள் தானே? உங்களுக்கு சொன்ன முதல் இருக்கா? ஜப்பான்ல வந்து ஜப்பான் yen வந்து சொன்னேன் உங்களுக்கு. சார், ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க சார். அதாவது ஜப்பான் வந்து அதிக அளவு நாணயத்தை வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த குறித்த சந்தையில வந்து ஜப்பான் yen காணே இல்லை. அதாவது ஜப்பான் வந்து yen அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது ஜப்பான் yen வந்து ஒரு குறித்த நாடு அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த நாட்டு நாணயத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போகுது. உற்பத்தியின் வேகம் வந்து அதிகமாக காணப்பட்டதால வந்து அந்த பொருளாதாரம் வந்து பாதிப்படையலை. ஆனா இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா எங்களோட உற்பத்தியின் அளவு, உற்பத்தியின் வேகம் வந்து போதாது. ஆனா எங்களோட நாணயத்துடைய நிரம்பல் அதிகமாக காணப்படுது. இவ்வாறு காணப்பட்டால் எங்களோட பொருளாதாரத்துல வந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். இந்த விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது இந்த பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த பணவீக்க விளைவுகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி துறை, இறக்குமதி துறை போன்றவை பாதிப்படையும். எனவே தான் அரசாங்கம் வந்து அண்மை காலங்கள்ல வந்து வட்டி வீதங்களை வந்து எங்களோட பட்ஜெட் பாலிசியில வந்து வட்டி வீதங்கள் உங்களுக்கு தெரியும், SD, FR, SLFR போன்றவற்றை வந்து அதிகரித்திருக்குது. வட்டி விதங்களை கூட்டி இருக்குது மத்திய வங்கி. இவ்வாறு மத்திய வங்கி வட்டி விதங்களை அதிகரித்தா கட்டாயம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கடனாக்கம் வந்து கடன்களுக்கான கேள்வி குறைவடையும். மற்றது கடனாக்கம் குறைவடைந்தால் ஓரளவுக்காவது இந்த பண நிரம்பல் குறைவடையும் சொல்லி அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. ஆகவே இதுதான் இதுக்கான காரணமாக காணப்படுது. அண்மை தொடர்ச்சியாக வந்து மத்திய வங்கி வந்து நாணய வெளியீடுகளை வந்து மேற்கொண்டு வருகின்றது. ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி வந்து அரசாங்கம் நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்கின்றது. இன்னும் ஒன்று சொல்லுவோம் பிள்ளையர், இன்னொன்று சொல்லலாம். நீங்க சொல்லுங்க பாப்போம் பிள்ளையர், மத்திய வங்கி நாணயத்தை வெளியிடாமல்
அரசாங்கத்துக்கு நாணயத்தை வழங்கக்கூடிய அல்லது நிதி வசதியில் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவை பிள்ளைகள்? அதாவது கதைக்கிற கேட்குதா பிள்ளைகள்? ஓகே ரைட். அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா பிள்ளைகள், ஒன்று வந்து மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்து அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். இது வந்து நாணய பண நிரம்பலை ஏற்படுத்தும்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்று இருக்குது, அரசாங்கம் நாணயத்தை அச்சிடாமல் புதிதாக அச்சிடாமல் அரசாங்கத்துக்கு எவ்வாறு பணத்தை வழங்கலாம், சொல்லுங்க பார்க்க முடியாது. திரைசேரி உண்டியல் முறிகளை விற்பனை செய்வது மூலம் கிடைக்கிற பணத்தை அரசாங்கத்துக்கு வழங்கலாம். எப்படி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. நீங்க சொன்ன சரி, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. கொஞ்சம் எப்படி எப்படி சார், கொமர்ஷியல் பேங்க்ஸுக்கு திரைசேரி உண்டியல் முறிகளை விற்பனை செய்வதன் மூலம் வர்ற பணத்தினை கொண்டு வந்து அரசு தேவைகளுக்கான கர்மங்களுக்கு கொடுக்கலாம். அதன் மூலம் பணத்தாக்கத்தை உருவாக்கலாம். பணத்தை வந்து புதிதாக அச்சடிக்காமல் கமர்ஷியல் பேங்கிட்ட இருந்து பிணையில வித்து கொடுத்து என்ன செய்யலாம்னா அரசாங்கம் கொடுக்கலாம். அப்படிதான் சொல்ல வரீங்க? மத்திய வங்கி உண்டியர்கள், திரைசேரி உண்டியர்கள் மற்றும் பிணைகளை விற்பனை செய்யுது. யாருக்கு விற்பனைகள்? கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து உண்டியர்கள் ஆவணங்களை கொடுத்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட கடன் எடுத்து மத்திய வங்கிக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். கொடுத்தால் இது வந்து நாட்டுல பணவீக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா இந்த கமர்ஷியல் பேங்கிட்ட போய் கடன் எடுத்தா பிள்ளைகள், கமர்ஷியல் பேங்க் லோன் வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பிள்ளைகள். கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி எனக்கு தெரியும் தானே உங்களுக்கு. கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கிரைசிஸ் மேற்கொண்டு கேள்விப்பட்டீங்களானே. ஆகவே மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னார் பிள்ளைகள், இந்த கமர்ஷியல் பேங்கிட்ட போய் கடன் எடுத்தால் அது கடனாக்கத்தை ஏற்படுத்தும். It will create the credit creation. அதே போல உங்களுக்கு தெரியும் கடனாக்கத்தை ஏற்படுத்தாத மூலங்கள் இருக்க பிள்ளைகள், அது சொல்லுவோம் சேவிங்ஸ் பேங்க்ஸ் சொல்லுவோம் பிள்ளைகள். அது வந்து சேமிப்பு வழிதான் காணப்படும், சேவிங்ஸ் பேங்க்ஸ் சொல்லுவோம். சரியா? மற்றது சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, லீசிங் கம்பெனிஸ் இருக்குது, அவட்ட கரண்ட் அக்கௌண்ட் இல்லை. இப்ப கரண்ட் அக்கௌண்ட் இல்லாத நிறுவனங்கள் தெரியும் தானே, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், சேவிங்ஸ் பேங்க்ஸ், மற்றது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் போன்றவற்றை போய் கடன் எடுத்தால் இந்த கடனாக்கம் வந்து ஏற்படுத்த மாட்டான்னு சொல்லுவோம். கடனாக்கம் ஏற்படாது. இதுவே வந்து கடனாக்கத்தை ஏற்படுத்தாத மூலங்கள்னு சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இவ்வாறு என்ன செய்யலாம்னு சொன்னா, மத்திய வங்கி புதிதாக நாணயத்தை அச்சிடாமல் இந்த திரைசேரி உண்டியலை நாங்கள் விற்பனை செய்து சந்தையில் இருந்து பணத்தை திரட்டி அரசாங்கத்துக்கு வழங்கி அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற அந்த நாணய தட்டுப்பாடை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லப்படுது. ஆகவே உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். அதே போல வணிக வங்கிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நம்முடைய நடைமுறை கணக்கினூடாக கடனாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டில் பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே கடனாக்கத்தை ஏற்படுத்தாத மூலங்கள் சொல்லி கேட்டால் நீங்க சொல்லலாம் அதாவது கடனாக்கத்தை ஏற்படுத்தாத மூலங்கள் சொன்னா சேமிப்பு வங்கிகள் மற்றும் காப்புறுதி கம்பெனிகள் மற்றும் வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள். வங்கி இல்லாத நிதி நிறுவனம் சொன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ள சொல்லலாம் பிள்ளைகள். அப்ப இதுவரை பார்த்த விடயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், டவுட் இருந்தா. இதுவரையும் பார்த்த விடயங்கள் ஏதாவது? சார் ஏற்கனவே ஒரு ஆள் கேட்ட கேள்விதான் சார். எனக்கு தெளிவான காரணம் ஒன்று கிடைக்கல. என்னன்னா, இப்ப ஜப்பான் ரேட் வந்து சார் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டாலர் ரேட் கூடுற அளவுக்கு ஜப்பான் ரேட் மட்டும் கூடுது இல்லை தானே? ஏன்னா அந்த நாடுக்குள்ள விளக்கம் சொன்னீங்க. ஆனா ஏன் எங்கட நாட்டுக்கும் ஜப்பான் எண்ணுக்கும் இடையிலான தொடர்பு மட்டும் பெரிய அளவு மாற்றம் அடையாமலே இருக்கு?
எங்கட யூஎஸ் டாலர் மாதிரியா டாலர் மாதிரி ஜப்பான் கேப் பாருங்க. இப்ப என்ன சொல்லுவோம்னு சொன்னா நான் எப்படி என்ன சொன்னா ஒரு நாட்டின் நாணய மாற்று வீதம் எப்படி தீர்மானிக்கிறது சொன்னா நாங்கள் யாரோட அதிக அளவுக்கு வியாபாரம் செய்யறோம்னு சொல்லுவோம் இருக்க. இப்ப நாங்கள் இந்தியாவோட அதிக அளவு வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்திய ரூபாய் தான் தேவைப்படும் எங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் எங்கட இப்ப பொதுவா நாணயங்களை பாத்தீங்கன்னா நாணயம் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சாஃப்ட் கரன்சி என்று பிரிப்போம், இன்னொன்று ஹார்ட் கரன்சி என்று பிரிக்கலாம். நாங்கள் வெண் நாணயம் மென் நாணயம் சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். இப்ப இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பயன்படுத்துற நாணயத்தை நாங்க சொல்லுவோம் வெண் நாணயங்கள்னு சொல்லுவோம், ஹார்ட் கரன்சிஸ் சொல்லுவோம் நாங்க, ஹார்ட் கரன்சிஸ். இப்ப யூஎஸ் டாலர் தான் அதிக அளவில் வந்து சர்வதேச வர்த்தகத்துல நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும் தானே குவைத் நாட்டு நாணயத்தின் பேர் என்ன சொல்ல போறீங்க? என்ன பேர் அதுக்கு? குவைத் டினார். அதுதானே கூடுதலா இப்ப நான் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேல போகுது, அப்படித்தானே? அதுதான் கூட விலை போகுது. அப்ப அந்த நாட்டு நாணயம் அதிக விலை போறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படி போறது? என்ன காரணம் அங்க? ஏன் அந்த நாணயத்துக்கு டிமாண்ட் கூடுதலா இருக்குது? குவைத் அங்க எங்களுக்கு என்ன தெரியும், அங்க என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்க நீங்கள்? எண்ணெய் ஆயில் தான் இருக்கு. எஸ். ஆகவே அப்ப அந்த இப்ப தானே ஒரு சும்மா ஏன் குவைத் தினார் இவ்வளவு டிமாண்டா இருக்குது? ஏனென்று சொன்னால் அங்க வந்து ஆயில் இருக்கு. இப்ப நீங்கள் ஆயிலே இம்போர்ட் பண்ண வேணும்னு சொன்னா அப்ப ஆயிலே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குதான். ஆயில்ல வந்து ஆயில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்கா வந்து எங்க இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுதுன்னு கேள்விப்பட்டீங்களா? ஸ்ரீலங்கா வந்து எங்க இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிடம். ஆயில் வந்து இந்த ஸ்ரீலங்கா என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்ரீலங்கா வந்து ஆயில வந்து இம்போர்ட் பண்ணது எங்க இருக்குன்னு சொன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணப்படுது, சிங்கப்பூர்ல இருந்து. ஆகவே உங்களுக்கு தெரியுதா அப்ப ஆயில் வந்து அங்க ப்ரொடக்ஷன் இருக்குதா சிங்கப்பூர்ல வந்து? இஸ் தேர் ஆயில் ரிசோர்சஸ் இன் சிங்கப்பூர்? இல்ல, சிங்கப்பூர்ல இல்ல. ஆனா ஆயில வந்து சிங்கப்பூர்ல இம்போர்ட் பண்றீங்க. என்ன காரணம்? என்ன காரணம் அங்க இருந்து? என்ன காரணம்? சிங்கப்பூர்ல ஆயில் இல்ல, ஆனா சிங்கப்பூர் வந்து ஆயில எக்ஸ்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு தெரியும் என்ன? அதே போல உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆயில வந்து இந்தியால இம்போர்ட் பண்றோம், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயில் வந்து இந்தியால இம்போர்ட் பண்ணப்படுது, உங்களுக்கு தெரியும். ட்ரிங்கோல அந்த இருக்குது ஆயில் டேங்க் இருக்குது. ட்ரிங்கோ பாத்தீங்களா? ட்ரிங்கோமலையில ஆயில் டேங்க் இருக்குது. அப்ப அந்த ஆயில் எங்க இருந்து வருது உங்களுக்கு தெரியுமா? எங்க இருந்து இம்போர்ட் பண்ற ஆயில்? நாங்கள் இம்போர்ட் பண்ற ஆயில் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா சிங்கப்பூர்ல இருந்து வருது, இந்தியால இருந்து. உங்களுக்கு தெரியும் லங்கா ஐஓசி கேள்விப்பட்டீங்களானே? பெட்ரோல் பார்த்துருப்பீங்க. லங்கா ஐஓசி ஐஓசி வந்து இந்தியன் கம்பெனி. அப்ப அவிட்ட வந்து ஆயில் வந்து அவ வந்து ப்ரொடக்ட் பண்றது இல்லை. ஆயில் அங்க இந்தியால ஆயில் இல்ல. அவ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஆயில வந்து என்ன சொன்னா அந்த கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம், க்ரூட் ஆயில்னு சொல்றது. க்ரூட் ஆயில்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயில் அந்த மசக எண்ணெய்னு சொல்லுவோம். இந்த மசக எண்ணெய் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா மசக எண்ணெயை வந்து அப்படியே அவ வந்து இம்போர்ட் பண்ணணும் இந்தியாவுக்கு. அதே போல சிங்கப்பூருக்கு இம்போர்ட் பண்ணி அங்க சிங்கப்பூர்லயும் இந்தியாவிலையும் என்ன செய்வான்னு சொன்னா ரீஃபைன் பண்ணுவேன். அங்க வந்து இந்த மசக எண்ணெயா வரும் எல்லாம் வந்து ஒரே பெட்ரோல் டீசல் தார்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரே மிக்சரா வரும், ஒரே களியா வரும். அது க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம். அது என்ன செய்வான்னு சொன்னா இந்த சிங்கப்பூர்ல வந்து ரீஃபைன் பண்ணப்படுது. அதாவது அங்கதான் வந்து சுத்திகரிக்கிறார்கள். சிங்கப்பூர்ல வந்து பெரிய ஃபேக்டரிஸ் இருக்குது ஆயில் சுத்திகரிக்கணும்னு சொல்லி. அதே போல இந்தியாவிலையும் இருக்குது ஆயில். எங்களோட இலங்கையில இருக்குது. இலங்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியும் அங்க இருக்குது கொரோனாவே இருக்குது. கொரோனாவில அங்க வந்து மசக எண்ணெயை வந்து சுத்திகரிப்பிடம் அந்த ஃபில்டர் பண்ணி இருக்கு. அதுல வந்து தெரியும் உங்களுக்கு ஈரான்ல இருந்து ஒண்ணு வரும். ஈராக்ல இருந்து ஆயில் வரும். ஆனா எங்கட ரீஃபைன் பண்ற அது வந்து
ஈரான்ல இருந்து தான் எங்களுக்கு வருது. ஈராக்ல இருந்து வாரதோ அல்ல குவைத்ல இருந்து வாரதோ எல்லாம் வந்து எங்கட இதுல வந்து இந்த ரீஃபைன் பண்ணிடலாது. குறிப்பிட்ட வகையான க்ரூட் ஆயில் தான் எங்கட நாட்டுல வந்து ரீஃபைன் பண்ணப்படும். அதுக்கேற்ற வசதி இருக்குது, அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எனவேதான் சிங்கப்பூர்ல வந்து பல்வேறுபட்ட நாடுகளின் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ரீஃபைன் பண்ணப்படுது. அங்க இருந்து நாங்க என்ன சொன்னா சிங்கப்பூர்ல வந்து சொல்லுவாங்க இந்த பெரல் வந்து $107 $106 சிங்கப்பூர் தீர்மானிப்பு மார்க்கெட் பண்ணணும். தெரியும் சிங்கப்பூர்ல வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது பார்த்துருப்பீங்க. கோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மற்றது ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எங்கள்கிட்ட பாருங்க, எங்கள்கிட்ட பெரிய எங்கள்கிட்ட ஹெல்த் மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர்ஸ், இந்தியாவின் ஹெல்த் மினிஸ்டர்ஸ், இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே எங்க போகணும்? சிங்கப்பூர் தான் போகணும். அப்ப சிங்கப்பூர் போய்க்க அவ இந்தியாவில இருந்து காசை கொண்டு சிங்கப்பூர்ல கொண்டு கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. அதே போல எங்கட முன்ன பழைய ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கூட சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எங்கடைய ஆக்கள் இப்படி நடந்திருக்குது. முந்தி இருந்த ஆக்கள் எல்லாம் போய், ஏன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அங்க இருக்குது ஹெல்த்ல வந்து. ஆகவே பிரசிடென்ட் சொன்னாலும் அங்க சிங்கப்பூர் போகணும், அல்லது அமெரிக்காவுக்கு தான் போகணும். அப்ப சிங்கப்பூர் தான் போகணும் கூடுதலா வந்து. ஏன்னு சொன்னா பெஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் அங்க இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா சிங்கப்பூர்ல வந்து எல்லாம் வந்து பிளான் பண்ணி பில் பண்ணிருக்கு. எப்படின்னு சொன்னா மற்றது அங்க எஜுகேஷன் நல்லா இருக்கு சிங்கப்பூர்ல. அங்க என்ன சொன்னா அங்க இந்த பேசிக் ரிசோர்சஸ் இல்ல, வந்து எல்லாத்தையும் வந்து கட்டமைச்சிருக்கணும். பாருங்க, அங்க ஆயில் இருக்காது, ஆனா ஆயில் வந்து ரீஃபைன் பண்ற இண்டஸ்ட்ரி அங்க அவட்ட இருக்குது. அவட்ட வந்து ஆயில் வந்து ரீஃபைன் இண்டஸ்ட்ரி அவட்ட வச்சுக்கணும். இதனால என்ன செய்யணும், அவைக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்து அவைக்கு போகுது. அவைதான் வந்து அவை வந்து பொதுவா வந்து அவை வந்து மசகண்ணி இறக்குமதி செய்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும் பள்ளியில வந்தது. அதே போல இந்தியா அப்படித்தான் மசகண்ணி இறக்குமதி செய்து எங்களுக்கு பெட்ரோலா டீசலா ஆயிலா வந்து எங்களுக்கு இலங்கைக்கு அனுப்பணும்.